Hello everyone. இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் இருக்கிற சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5. டிட்டர்மைன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 சார்ஜஸ். 2 சார்ஜ் வச்சுருக்கீங்க. இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ். வித் நோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. 2 சார்ஜ் வச்சுருக்கீங்க. அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ ஒரு சார்ஜ் எவ்வளோ? 7 மைக்ரோ கூலும். இன்னொரு சார்ஜ் என்ன? -2 மைக்ரோ கூலும். இந்த சார்ஜ் எங்கே வச்சுருக்கீங்க? -9ல் வச்சுருக்கீங்க, சரியா? இந்த சார்ஜ் எங்கே வச்சுருக்கீங்க? +9ல் வச்சுருக்கீங்க. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 18. இங்கேருந்து -9 +9 போக நடக்க மாட்டோமா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 9, அங்கேருந்து அங்கே வரைக்கும் 9. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 18 சென்டிமீட்டர். இப்போ எனர்ஜி கேட்குறாங்க. எனர்ஜி ஃபார்முலா என்ன? KQ1 Q2 by R. 9 into 10 power 9 into 7 மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10 power into அந்த சார்ஜ் என்ன? -2 into 10 power -6. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டராக மாற்றிக்கோ. இப்போ நல்லா பாரு, 2 9s are 18. இந்த 18 கேன்சல். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 11 ஆயிரும், அது 12. So -7 into 10 power -1 which is equal to -0.7 joule. இது எனர்ஜி. புரியுதா? How much work is required to separate the 2 charges infinitely away? 2 சார்ஜை நான் எவ்வளோ தூரத்தில் கொண்டு போயிடணும்? இன்ஃபைனைட். அப்படின்னா என்ன? ஒரு சார்ஜை நான் இங்கே வச்சுருக்கேன், இன்னொரு சார்ஜை இன்ஃபைனைட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இந்த சார்ஜை நான் இன்ஃபைனைட்டில் கொண்டு போயிட்டேன்னா இந்த சார்ஜில் இன்ஃபைனைட்டில் எனர்ஜி எவ்வளோ? 0. அப்போ ஃபைனல் எனர்ஜி என்ன ஆயிரும்? ஃபைனல் 0. இனிஷியல் எவ்வளோ இருக்குது? -0.7. அப்போ எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குது? 0 மைனஸ், சரியா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ 0.7 ஜூல் ஆஃப் எனர்ஜி. புரியுதா? நல்லா பாரு தம்பி, இந்த 10 power -2 மேலே போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிரும்? 11. இங்கே 10 power -12. சரி, என்ன மீனிங்? பொட்டன்ஷியல் எனர்ஜினா எவ்வளோ எனர்ஜி இவங்க 2 பேர்த்த பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. எவ்வளோ எனர்ஜி பைண்ட் பண்ணி வச்சிருக்குது? -0.7 ஜூல். சப்போஸ் நான் வெளியிலேருந்து -0.7 ஜூல் கொடுத்துட்டேன், இவங்க 2 பேர் என்ன ஆயிட போகிறாங்க? பிரிஞ்சிட போகிறாங்க. ஸோ இது முடிஞ்சு. 3வது கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சப்போஸ் தட் த சேம் சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் இஸ் நவ் பிளேஸ்ட் இன் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுருக்கேன். முன்னாடி என்ன ஆச்சு சார்? எந்த விதமான ஃபீல்டும் கிடையாது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சா மட்டும் என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா நார்மலாக என்ன ஆகும்? நான் பாட்டுக்கு ஒரு சார்ஜை பேக்கெட்டில் போட்டு கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம், எந்த விதமான ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் இன்னொரு சார்ஜை கொண்டு வரப்போ தான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவேன். கரெக்டாக இல்லையா? ஆனால் இப்போ சப்போஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் சார்ஜை கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணணுமா தேவையில்லையா? பண்ணணும். அதுதான் இங்கே மாற்றமே. அப்போ நான் இந்த ப்ளஸ் சார்ஜை கொண்டு வரதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுவேன். எவ்வளோ ஒர்க் பண்ணுவேன்? சார்ஜ் இன்டூ பொட்டென்ஷியல். என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? சார்ஜையும் பொட்டென்ஷியலையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு ஒர்க் டன் வந்துடும். இப்போ நான் இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன், -Q சார்ஜை. இதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுவேன்? அந்த சார்ஜ் இன்டூ அதோட பொட்டென்ஷியல் ப்ளஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷன் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இதுக்கு எவ்வளோ? KQ1 Q2 by R. இந்த KQ1 Q2 by Rோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். கரெக்டாக? இந்த KQ1 Q2ஓட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். -0.7 வரும். இப்போ எனக்கு வோல்டேஜ் தெரியாது. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன வேணும்? வோல்டேஜ் வேணும். Electric field is equal to -∂V by ∂R. Very good. Integral of -E dot dr. E ஓட வேல்யூ என்ன? இல்லை, A by 1/r². A1 வெளியே எடுத்துக்கிறேன். 1/r² dr இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? கரெக்டாக சொல்லுங்க. உங்களுக்கு சார் இன்டகிரேஷனில் நடத்தி முடிச்சிட்டாரு. R per -1/r. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? புரியுதா இல்லையா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 9 × 10⁵.
ஸோ ஏ பை ஆர் இதுதான் வியோட வேல்யூ. ஏ 9 இன்ட்டு 10 டு த பவர், வியோட வேல்யூ என்னது 9 இன்ட்டு 10⁵. வெயிட் பண்ணுது, இதோட வேல்யூ ஏவோட வேல்யூ டிவைட் பை ஆர். ஆர் வந்து எவ்வளோது டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன், கரெக்டாக இல்லையா? ஆர் என்னது டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ஸோ ஆர்ஜின்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது 9, இவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் 9 தூரத்தில் இருக்கான். சென்டிமீட்டர் வேணால் மீட்டராக மாற்றிக்கோ. அப்போ இதோட வேல்யூ 10⁻7 வருதா? இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி வருதா? ஓ நீங்கள் சால்வே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்களா? அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடு. சார்ஜ் எவ்வளோ, ஃபஸ்ட்டு சார்ஜ் எவ்வளோ சார்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் 7 மைக்ரோ கூலும். 7 இன்ட்டு 10⁻⁻6. வோல்டேஜ் எவ்வளோ 10⁻7. ரெண்டாவது சார்ஜ் என்ன -2 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு 10⁻7. இதோட வேல்யூ -0.7. சிம்பிளிஃபை பண்ணுங்க, இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணுங்க. கொண்டா 12th பேனா வச்சு விளையாடுறது, ஒருத்தவன் பேனை கொண்டு வரல. வேல்யூ என்ன வருது? 49.2. பாரு, இது சிம்பிளிஃபை பண்ண 10 இதை சிம்பிளிஃபை பண்ண 10 10⁻⁻1 +1 அதான் 10. ஸோ 7 10s are 70. இங்கே 20 -0.7. 50 -0.7. இதோட வேல்யூ என்ன? 49.3. ஒர்க் டன்னா டபிள்யூ போடக்கூடாது, ஜூல்னு போடணும். ஸோ புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒர்க் டன் இல்லைனா வாட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிங்கிள் சார்ஜ் when placed in எலக்ட்ரிக் ஃபீல்டு. சப்போஸ் அவன்கிட்ட கேட்குறாங்க வாட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிங்கிள் சார்ஜ் அப்படின்னு கேட்டால் 0. ஒரே ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஏன்? ஏன்னா நான் பேக்கெட்டில் போட்டு ஜாலியாக நடந்து வரலாம், யாருமே நீ எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் அதே சார்ஜை நான் எதில் வச்சுட்டேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுட்டேன்னா அதோட எனர்ஜி வந்து Q டைம்ஸ் V. ஓகேவா? V வந்து பொட்டென்ஷியல். இதுதான் சொல்யூஷன். தேங்க்யூ.